தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் துவக்கிய போது திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் குறிப்பிட்டார். ஆனால் அடுத்தடுத்த கட்சி நிகழ்ச்சிகளில் பேசிய விஜய் திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கும் அளவுக்கு பாஜகவை விமர்சிப்பதில்லை என்று திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக விஜய் அறிவித்த பின்பு சிபிஐ மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் மூலமாக அழுத்தம் தரப்படுகிறது என்று தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் கூறியுள்ள கருத்து விவாத பொருளாகி இருக்கிறது. பாஜகவை பற்றி விஜய் எந்த விமர்சனங்களும் வைப்பதில்லை, கடுமையாக பேசுவதில்லை என்பதால் அவர் மீது சந்தேகமாக உள்ளது என்று மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கூறியிருந்தார். மதுரையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் தவேக.பின் கொள்கை பரப்பு செயலாளரிடம் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒன்றியத்தில் இருக்கும் ஆளும் கட்சி எவ்வளவோ முறைகளில் எவ்வளவோ வகைகளில் அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்தது. ஆனால் மகாபலிபுரத்தில் மதவாத சக்திகளுடன் கூட்டணி இல்லை என்று எங்கள் தலைவர் தனது நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டார். இதைவிட ஒரு தெளிவான நிலைப்பாட்டை யாரால் கூற முடியும்? அப்போதெல்லாம் அழுத்தம் கொடுக்கவே இல்லை. இப்போதுதான் சிபிஐ விசாரணை படப்பிரச்சனை என்று பலவித அழுத்தம் தரப்படுகிறது என்றார் அருண்ராஜ். அருண்ராஜ் பேசியதன் பின்னணியில் பிஜேபி தரும் அழுத்தம் குறித்து சமூக வலைதளங்களில் 3 விஷயங்கள் பேசப்படுகின்றன. 1. காங்கிரஸ் கட்சியை தவேக கூட்டணிக்குள் கொண்டு வந்து திமுகவை பலம் இழக்க வைப்பது. இதனால் ஓட்டு மாற்றம் ஏற்பட்டு அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டாகும். அது நடக்காது என தெரிந்துவிட்டது. 2. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் சேருவது. பிஜேபியை கொள்கை எதிரி என அறிவித்துவிட்ட நிலையில் இதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது. தவேக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் அது அதிமுகவின் வாக்கு வங்கியை தான் பாதிக்கும். இதனால் என்டிஏ கூட்டணிக்கு பலத்த அடி விழும். அதே சமயம் திமுக கூட்டணிக்கு அது சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் என கணக்கு போடுகிறதாம் பாஜகவின் டெல்லி தலைமை.